பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த எல்லா நன்மைகளையும் சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை உறுதிப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகும் பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். 36ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீர் யார் என்று அறிந்து உமது அன்பை ஒவ்வொரு நிமிடமும் ருசிக்கிறவர்கள் மேல் உமது அளவில்லாத கிருபையையும், உண்மையே நம்புகிற செம்மையான இதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளுகின்ற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் எல்லார் மேலும் அன்புள்ளவரும் கிருபை நிறைந்தவருமாக இருக்கிறார். ஆனால் நாம் தான் ஒவ்வொரு சமயங்களிலும் அதை ருசித்து அனுபவிக்க வேண்டும். உதவியற்ற நிலையில் நாம் நிற்கும் போதும் கூட தேவதூதர்களை போன்ற மனுஷர்களை நமக்காக அனுப்பி நம்மை தாங்கி நடத்தவும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கடந்த 6 நாட்களாக நான் மும்பைக்கு சென்று 3 நாட்கள் அங்கே கன்வென்ஷன் கூட்டங்களிலே தாராவிலே பேச வேண்டி அழைக்கப்பட்டிருந்ததால் உங்களோடு அங்கிருந்தபடியாக தினம் ஒரு சாட்சியின் மூலமாக தொடர்பு கொள்ள என்னால் முடியவில்லை. எனவே இன்று தொடர்ந்து நாம் செய்திகளை நாம் கேட்க ஆரம்பிப்போம். நடந்த நன்மையான காரியங்களை சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சிகளின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, மும்பையிலிருந்து அழைப்பு வந்தபடியினாலே இங்கிருந்து நான் புறப்பட்டு போன வாரத்தில் வெள்ளிக்கிழமை காலை ஃப்ளைட்டில் புறப்பட்டு நான் போவதற்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் நிற்கும்போது அங்கே ஒரு கவுண்டரை வைத்திருந்தாங்க. அதாவது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்று. எனக்கும் 74 வயதாகிறதுனாலே சரின்னு போனால் கொஞ்சம் நேரம் தான் இருந்தது. ஆனால் அதற்குள்ளே பார்த்தாங்க கவுண்டரில் கிட்டத்தட்ட ஒரு 60-65 பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க. அது எப்போ கிளியர் ஆகணும்னு தெரியாமல் நான் அப்படியே தவிச்சுக்கிட்டு கையில் சூட்கேஸும் ஒரு கையில் ஷோல்டர் பேக்கும் மாட்டிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்து போய் சரின்னு போய் கியூவில் போய் நின்றுட்டேன். பரவாயில்ல, 50-60 பேர் முன்னால் இருந்தாலும் மெதுவாக நகர்ந்து போயிடும், கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வந்துட்டோமே அப்படின்னு நான் நின்று கொண்டே இருந்தபோது திடீரென்று எங்கேருந்தோ கோட் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு சகோதரி வேகமாக அங்கேருந்து வந்து அந்த வரிசையில் நின்று கொண்டிருந்த என்னை கையை பிடிச்சி, அப்பா கொஞ்சம் வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ப்ளீஸ் கம் அவுட் அப்படின்னாங்க. சரி, நான் பண்ண உடனே அவங்க கையை பிடிச்சின்னு வெளியே வந்தேன். இங்கே எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஓரமாய் கொண்டு போய் நாள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்த ஒரு சேர் போட்டு என்னை உட்கார வச்சுட்டு என் கையில் இருக்கிற என்னுடைய இந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு என்னுடைய ஆதார் கார்டையும் வாங்கிட்டு நேராக அவங்க எங்கேயோ உள்ளே போனாங்க. உள்ளே போய் கொஞ்சம் நேரத்துலலாம் ஒரு 5 நிமிடத்திற்கெல்லாம்
அந்த எனக்கு வேண்டிய என்னுடைய சீட்டு டிக்கெட்டு, என்னுடைய கேட் நம்பர் எல்லா டிக்கெட்டும் வாங்கிக்கிட்டு அந்த அது அந்த அதனுடைய அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நேராக என்கிட்ட வந்து என்னை கை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வாங்க, நான் எல்லாம் வாங்கி சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக கொண்டு போய் நான் எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அந்த ஃப்ளோரில் கொண்டு போய் என்னை நிற்க வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு அவங்க போயிட்டாங்க. காட் பிளஸ் யூம்மா அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க போயிட்டாங்க. அங்கே மேலே போய் நின்று அந்த இடத்துல இருக்கிற இடத்துல எஸ்கலேட்டர் தான் இருக்குது. அதாவது இந்த நகரும் படி ஏணிப்படிகள் இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப வேகமாக போகுது. என்னுடைய வயசுக்கு அந்த இப்போ போக முடியாத போகிறதுக்கு அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குற சுற்றி இருக்கிற எந்த இடத்துலையும் படிக்கட்டுகள் இல்லை, இதெல்லாம் இந்த நகர்ற ஏணிகள் தான் இருக்குது, எஸ்கலேட்டர்ஸ் தான் இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாமல் எசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கும் போது யாரும் ஒரு வாலிபன் யாருன்னே தெரியல திடீர்னு ஓடியாந்து எனக்கு ஷோல்டரில் இருக்கிற அந்த பேக்கை வாங்கி அவன் ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு என்னுடைய இடுப்பில் அப்படி கையை பிடித்து என்னை மொத்தமாக அப்படியே தூக்கிக்கிட்டான். தூக்கி நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அங்கிள் நான் ஸ்டெப் பண்ணும்போது உங்களை அப்படி விடுவேன் கீழே, நீங்கள் டக்குன்னு அந்த ஸ்டெப் மேலே காலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நகர்ந்து கொண்டிருக்குது வேகமாக அந்த படிகள். தூக்கி அப்படி தூக்கி அவன் சொன்ன மாதிரி அந்த தூக்கி அந்த ஸ்டெப்பில் அப்படி என்னை இறக்கி விட்டான். உடனே நானும் அவனு அப்படி இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே நேராக கொண்டாந்து கீழே இறக்கி என்னை கூட்டிக்கிட்டு வந்து என்னை அந்த 103வது கேட்டுக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு இங்கே பக்கத்தில் தான் இந்த கேட் இருக்குது, நீங்கள் போய் உட்காந்துக்கங்கன்னு சொல்லிட்டான். நான் உடனே சந்தோஷமா காட் பிளஸ் யூ மை சன் அப்படின்னு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி போய்விட்டான். இப்படியாய் அந்த பிரயாணத்தினுடைய ஆரம்ப நேரத்திலே ஒரு சகோதரியும் ஒரு வாலிப மகனையும் கத்தர் கொண்டு வந்து அந்த நெருக்கமான சூழ்நிலை நிச்சயமாக என்னால் அந்த எஸ்கலேட்டரை இறங்க முடியாது, அவ்வளோ வேகமாக இருக்குது, உருடு தான் கீழே விழ வேண்டியிருக்கும். ஆனால் கத்தர் பாதம் கூட கல்லில் இடாதபடி தூதர்களை வைத்து தாங்குவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கத்தர் அருமையாக அந்த நாளிலே 2 பேரை கொண்டு என்னுடைய காரியங்களை முடித்து ஏற்ற வழியிலே இங்கிருந்து நான் போய் அந்த நாளிலே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கூட்டத்திற்காக மதியமே போய் நான் அங்கே போய் இங்கே கிளம்பி அங்கே போய் சேர 11 மணிக்கு சேர கர்த்ததாமே உதவி செய்தார். மற்ற 3 நாட்கள் எவ்விதமாக கூட்டங்கள் இருந்தது என்பதை நாளை தினத்தில் நாம் சாட்சியாக கேட்போம். கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா அவருடைய வசனத்தின்படி உண்மை உள்ளவராக இருப்பதற்காய் உமக்கு நன்றி ராஜா. நீர் யார் என்று, நீ எப்படிப்பட்டவர் என்று என்னுடைய 74 வயது வரையிலே அப்பா உண்மை நான் அறிந்திருக்கிறதினாலே என் மீது உமது கிருபையையும் கர்த்தாவை உண்மையே நம்பி இருக்கிறவனாக இருக்கிறதினாலே அப்பா என்னுடைய இதயத்தின் மேல் உமது நீதியை நீர் பாராட்டி நீ செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.